ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்டூஸ் கலாட்டா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே சூப்பரான அட்டகாசமான ஒரு டிஷ் பார்க்க போகிறோம். பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ். இது ரெடி பண்ணுறது ரொம்பவே ஈஸி. இதோட டேஸ்ட்டும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். பார்க்கவே எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த டிஷ்ஷை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இந்த சுவையான பொட்டேட்டோ சீஸ் பால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சுவையான பொட்டேட்டோ சீஸ் பால் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 3 உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா கிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கிரேடர் வச்சுட்டு நல்லா கிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கிரேட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இது நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் கொஞ்சமாக ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்துக்கோங்க. ரெட் சில்லியை அப்படியே மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்ல ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட மிக்ஸ்டு ஹர்ப்ஸ்லாம் சேர்த்துருப்பாங்க. நம்ம அதுக்கு பதிலாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துருங்க. கூடவே கொஞ்சமாக மைதா மாவு அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பசைஞ்சு வச்சுட்டு நான் இன்றைக்கி சின்ன சின்ன பீஸாக சீஸை கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் வரும். இதே மாதிரி எல்லா சீஸையும் ரவுண்ட் ஷேப்பில் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போது இதில் கொஞ்சமாக எடுத்து இது மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்குலேயே கொஞ்சம் தண்ணி இருக்கிறதுனால இதுக்கு நம்ம எக்ஸ்ட்ராவாக எந்த தண்ணியும் ஆட் பண்ண தேவையில்லை. தண்ணி ஆட் பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப குழன்னு ஆகிடும். இந்த மாதிரி வச்சுட்டு இதுக்குள்ளே இந்த சீஸ் இந்த மாதிரி வச்சுட்டு இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி எல்லா பவுல்ஸையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பவுலில் ஒரு முட்டையை ஊற்றிக்கலாம். இப்போ அது கூட கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக மைதா மாவு, அரிசி மாவு, நீங்கள் எந்த மாவு வேணாலும் சேர்த்துக்கலாம். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா அது கூட கொஞ்சமாக பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக உப்பு, சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச பாலை இந்த பீட் பண்ணி வச்ச முட்டையோட இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு அதை பிரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், பிரெட் க்ரம்ஸ் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு பதிலாக நீங்கள் ரஸ்க்கு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ப்ரெட்டை லைட்டாக பேனில் டோஸ்ட் பண்ணி அதை ஆற விட்டு அதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி அப்படி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி டிப் பண்ணி எல்லா பால்ஸையும் எடுத்து வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி எல்லா பால்ஸையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதெல்லாம் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா
நம்ம கோட் பண்ணி வச்ச எல்லா சீஸ் பால்ஸையும் அதில் போட்டுடலாம். எல்லா சைடும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இது வெளியில் எடுத்துடலாம். ரொம்ப நேரம் அடுப்பில் போடக்கூடாது, உள்ளே உள்ள சீஸ்லாம் உடஞ்சி வெளியில் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் இது லைட்டாக ப்ரௌனிஷ் ஆனதுக்கப்புறம் எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ப்ரௌனிஷ் ஆனதுக்கப்புறமா எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருங்க. நம்மளோட சுவையான பொட்டேட்டோ சீஸ் பால் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குல்ல. இது ரொம்பவே க்ரன்ச்சியாக இருக்கனால குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த டிஷ்ஷை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நாளைக்கு ஒரு புதிய வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பாய்.